ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சிலைப்படுத்தினால இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நின்று போன இனியாவின் நிச்சயதார்த்தம், அதிர்ச்சி அடைந்த ஈஸ்வரி, வீட்டை விட்டு வெளியேறும் கோபி. வாருங்கள் பார்க்கலாமா. ஒரு வழியா போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் நடக்கிறதா எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோபியும் ஈஸ்வரியும் அப்படிலாம் கிடையாதுங்க. அவள் மேஜர் தான். நான் அவளுக்கு விருப்பம் தான். ஆனால் அவளோட அம்மாவுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் எனக்கு அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணுச்சு, வேறு யாரும் ஃபோன் பண்ணலன்னு சொல்லி போலீஸ் உண்மையை சொல்கிறாங்க. அப்புறம் இனியா மேலேருந்து வர்றாங்க. மேலேருந்து வந்ததுக்கப்புறம் இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், எங்கள் அம்மா கிடையாது. நான் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் சார் இந்த கல்யாணம் பண்ணுறாங்க. நானும் ஒரு பையனை லவ் பண்ணோம். அந்த பையன் கூட என்னை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த உண்மை வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நானும் பேசலை. என்னோட படிப்பில் கவனம் செலுத்திட்டு இருந்தேன். அதுக்கடையில் தான் எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பா எனக்கு கட்டாய திருமணம் பண்ணியே ஆகணும், எனக்கு பிடிக்காத திருமணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்காங்க சார்ன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுற பொண்ணை என் தலையில் வச்சு கட்டலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நான் இனிமேல் இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்திரிச்சு போயிடறாங்க. கோபி ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இனியா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்னையே நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் கோபி என் பொண்ணுக்காக தான் இந்த வீட்டிலே இருந்தேன், ஆனால் என் பொண்ணை இப்படி சொல்லிட்டா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி கிளம்ப போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இனியா அடுத்து என் அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்ப்பான்னு சொல்லி சம்மதிக்க போகிறாங்க. இதான் நடக்க போகுது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.